ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இப்போ பைக் எப்படி வீட்டிலே எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவைன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 8ஆம் நம்பர் ஸ்பேனரு, 10ஆம் நம்பர் ஸ்பேனரு. அதுக்கப்புறம் ரிங் ஸ்பேனரு 14, 15 ரிங் ஸ்பேனரு. அப்புறம் 17, 18 ரிங் ஸ்பேனரு. அப்புறம் 24, 26 ரிங் ஸ்பேனரு. 18, 19 ரிங் ஸ்பேனரு. இது செயின் கிளீனரு, இது தனியாக கடையிலே கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீ ஸ்பேனர், 10ஆம் நம்பர் டீ ஸ்பேனரு. இது செயின் கிளீனரு, செயின் க்ளீன் பண்ணுறதுக்கான செயின் கிளீனர். அப்புறம் செயின் லூபு, இது வந்து செயின் லூபு. இப்போ 10ஆம் நம்பர் டீ ஸ்பேனர் வச்சுக்கணும். வச்சுட்டு ஸ்க்ரூவை வந்து ஓப்பன் பண்ணணும். மொத்தம் 5 ஸ்க்ரூ இருக்கும். இதில் 5 ஸ்க்ரூ ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த டீ ஸ்பேனர் வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன் செட்டு. இது நிறைய அவைலபிள் இருக்குது, ஃப்ளிப்கார்ட், அமேசானில் அவைலபிள் இருக்குது. நீங்கள் வீட்லேயே இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணணுன்னா நீங்கள் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. ப்ரைஸ் வந்து ஒரு 250 ரூபா அவ்வளோதான் இருக்கும். எல்லா ஸ்க்ரூ 5 ஸ்க்ரூ வரும். 5 ஸ்க்ரூவும் ஓப்பன் பண்ணிவிடுங்க. அஞ்சு ஸ்க்ரூ ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே இருக்கிறத அப்படியே வலிச்சா அப்படியே ஈஸியாக வந்துடும், மேலே வந்துடும். மேலே இருக்கிறத செயின் கார்டு வழியாக அப்படியே எடுத்துகிட்டு வந்துடலாம். ஈஸியாக தான் இருக்கும். அது அப்படியே வந்துடும், எதுவும் அழுத்தி இழுக்கணும் அப்படிலாம் எதுவும் இல்லை, அப்படியே வந்துடும். அது அப்படியே தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து என்ன பண்ணோம்னா செயின் டைட் பாருங்கள், கை வச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ செயின் பரவாயில்ல, ஓரளவுக்கு கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் ஆயில் மட்டும் அதிகமாக இருக்குது. க்ளீன் பண்ணணும் அதை. அதுக்கு என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு வண்டி ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஆன் ஆகிடுச்சிங்களா? இப்போ ஆன் பண்ணிவிட்டு கிளச்சை பிடிச்சிட்டு ஃபஸ்ட்டு கீர் போடுங்க. ஃபஸ்ட்டு கீர் போட்டோன்னா வீலு சுற்ற ஆரம்பிச்சிடும். வீல் சுற்றாது. ஃபஸ்ட்டு நம்ம அந்த செயின் கிளீனர் வச்சு செயினில் பிடிச்சிக்கோங்க, அப்படியே பிடிச்சிக்கோங்க. அதில் இருக்க டஸ்ட்டு எல்லாமே அதில் அந்த செயின் கிளீனரில் வழியாக வந்துடும். ஸ்டார்டிங் எடுத்தோடனே இதை பண்ணிவிடுங்க. கொஞ்சம் நேரம் நல்லா அப்படியே பிடிச்சிக்கோங்க. அதில் இருக்க டஸ்ட்லாம் ரிமூவ் ஆகும். அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு பாருங்கள், எவ்வளோ டஸ்ட்டு வந்து பாருங்கள். எடுத்துகிட்டு ஒரு நல்ல ஒரு கிளாத் துணி எடுத்துக்கோங்க. துணி எடுத்துகிட்டு அந்த துணியை செயினில் வச்சு பிடிச்சிக்கோங்க. செயினில் இருக்க அழுக்கு எல்லாமே அதில் வந்துடும். பண்ணும்போது பார்த்து பண்ணுங்கள், சேஃபாக பண்ணுங்கள், இன்ஜுரி ஆகாமல் பண்ணுங்கள். லைட்டாக அப்படியே பிடிச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்காது. லைட்டாக அப்படியே பிடிக்கணும். பிடிச்சிங்கன்னா அதில் இருக்க அழுக்கு எல்லாமே அதில் வந்துடும். நல்லா இந்த மாதிரி அழுக்கெலாம் வந்துடுச்சுன்னா செயின் கொஞ்சம் நல்ல லைஃப் வரும். நல்லா எடுத்துருங்க. கொஞ்ச நேரம் நல்லா பிடிச்சி எல்லாம் எடுத்துருங்க. இந்த அழுக்கு எல்லாமே எடுத்துருங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே விசிபிளாக தெரியும் செயின் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. தெரியுதுங்களா செயின் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு?
இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா மறுபடியும் செயின் க்ளீனர். நம்ம முன்னாடியே இதை க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செயின் க்ளீனர் போட்டால் இன்னும் நல்லா க்ளீன் ஆகும். செயின் க்ளீனர் எடுத்து இந்த செயின் மேலே அடிங்க. அதுக்கப்புறம் அதில் இருக்க டர்ட்டு ஆயிலு எல்லாமே க்ளீனாகி வந்துடும். இது நான் 2-3 வாட்டி நிறைய வாட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். இது ப்ராடக்ட் நல்லாயிருக்கு. நல்லா செயின் மேலே அடிங்க. செயின் லூப்பை நல்லா மேலே அடிங்க. நல்லா அந்த செயின் சென்டராக வச்சு அடிங்க. அடிச்சுட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி மறுபடியும் அந்த துணியில் வந்து க்ளீன் பண்ணுங்கள். இப்போ வந்து மீதி இருக்கிற அழுக்கு எல்லாமே க்ளீன் ஆகிடும். நல்லா க்ளீன் பண்ணுங்கள். நல்லா க்ளீன் பண்ணிட்ட பிறகு கொஞ்ச நேரம் கழித்து செயினுக்கு லூப் அடிக்க போகிறோம். இப்போ செயினுக்கு லூப் எப்படி அடிக்குதுன்னு பாருங்கள். செயினில் வந்து இந்த செயின் லூபு, செயினில் வந்து அந்த பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா 2 கோடு மாதிரி இருக்கும். சென்டருக்கு இந்த சைடும் அந்த சைடும் 2 கோடு மாதிரி இருக்கும். அந்த கோடு மேலே அடிங்க. சென்டராகவும் அடிங்க, அந்த 2 கோடு மேலேயும் அடிங்க. ஓரளவுக்கு நல்லாவே அடிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி உங்கள் வண்டியை ஒரு 500 கிலோமீட்டர்ஸ்க்கோ 800 கிலோமீட்டர்ஸ்க்கோ ஒரு வாட்டி நீங்களே வீட்லேயே ஆயில் போடும்போது செயினோட லைஃப் வந்து ரொம்ப நாள் இருக்கும். அதுக்கப்புறம் பிக்கப்பும் நல்லாயிருக்கும், மைலேஜும் இதனால் நல்லா கிடைக்கும். செயினை நீங்கள் எவ்வளோக்கோ மெயின்டைன் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு மைலேஜ் நல்லா கிடைக்கும். அப்பப்போ செயினை வந்து டைட் பண்ணிக்கோங்க. செயின் இப்போதைக்கு டைட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்குது செயின். அடுத்த வீடியோவில் செயினை எப்படி டைட் பண்ணுன்றதை சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல், சப்போர்ட்